எமது பள்ளி மாணவ செல்வங்கள் கணிதத்திலும் அறிவியலிலும் மிகச்சிறந்த முன்னெடுப்பை கடந்த 4 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற கணித திறனறி தேர்வு கோவை மாவட்டத்திலேயே முதல் அரசு பள்ளியாக மையம் அமைத்து நடைபெறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த உணர்வு மாணவ செல்வங்களின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட நானும் என்னால் இயன்ற பல்வேறு முயற்சிகளை செய்து பல வகைகளில் அரசு துறை அதிகாரிகளையும் தன்னார்வ நிறுவனங்களையும் அணுகினோம். அதன் விளைவாக இன்று மிகப்பெரிய 2 வகுப்பறைகள் கூடிய அளவிலான ஸ்டெம் லேப் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய திறப்பு விழா இன்னும் நடைபெறவில்லை என்றாலும் கூட அதில் உள்ள மாணவ செல்வங்களின் அறிவு சார்ந்த செயல்கள் வெளியில் வரும் பொழுது அதை கண்டு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இங்கு வந்தது எங்களுக்கு மிகுந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்துள்ளது. வரும் காலங்களில் எனது மாணவ செல்வங்கள் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானிகளாகவும் மிகப்பெரிய ஆர்வம் மிகுந்த உருவாக்குவர்களாகவும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கான இந்த முயற்சியை அரசின் உறுதுணையோடு பல்வேறு வகைகளில் செய்து வருகிறோம். அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மிக சிறப்பாக உள்ளது. மைண்ட் மெமரி ரீடிங் என்ற ஒரு பயிற்சியினை வழங்கி வருகிறோம். இடது கையில் எழுதக்கூடிய ஒரு பயிற்சியை வழங்கி வருகிறோம். மாணவ செல்வங்களுக்கு மனக்கணக்கு என்ற தன்னெழுச்சி கணக்கு போடும் பயிற்சியை இங்கு வழங்கி வருகிறோம். கராத்தே, யோகா, வாய்ப்பாட்டு, சிலம்பம் என்று பல்வேறு கலைகளில் மாணவ செல்வங்களை ஊக்குவித்து வருகிறோம். அரசின் துணையோடு சதுரங்க போட்டிகளில் மாணவ செல்வங்கள் பயன்பட்டு வருகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக விஞ்ஞானி அவர்கள் கூறியது போல ஏர்முனையும் போர் முனையும் ஒன்றாக வேண்டும் என்ற கருத்தில் மாணவ செல்வங்களை அறிவியல் துறையிலே மிகச்சிறந்த முன்னெடுப்பாக கொண்டு செல்ல யாமும் எமது ஆசிரியர் பெருமக்களும் சிரமேற்கொண்டு செயல்படுவோம் என்று இந்த வாய்ப்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த லேப் பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஜெமினி டிங்கர் கோடிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமா அந்த சிஎம்எஸ் ராமகிருஷ்ணபுரம் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு லேப் இந்த லேப் வந்திருக்கு. இதர ஒரு 9 கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இந்த லேப் வந்திருக்கு. ஸோ இந்த லேப்ல நாங்கள் என்னென்ன பண்றோம்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், தென் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர், சிஎன்சி மிஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 காம்போனன்ட்ஸ் நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பேசிக்ல இப்போ இருந்தே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புரிவிக்கிறோம். ஸோ இது என்ன நாலேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல போயிட்டு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபியூச்சர்ல என்ன அவங்க வந்து டெவலப் ஆகணும், ஸோ அப்படிங்கிற நாலேஜ் வந்து நாங்கள் இங்கே ஸ்கூல்ல இருந்தே நாங்கள் வந்துட்டு அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். மேஜரா பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்டர், சிஎன்சி மிஷின்ஸ், தென் அப்புறமேட்டு நம்மளோட ராஸ்பெரி பை, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் என்னென்ன நம்ம லைவ் மார்க்கெட்ல இருக்கோம் அந்த மார்க்கெட்ல இருக்காத இங்க பசங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கா யூஸ் பண்றாங்க. இது பேர் ஃபயர் ஃபைட்டர் ரோபோட். இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இந்த ஊட்டி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் மழை இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய தீ பிடிக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ரோபோட் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நெருப்பு பத்திக்கும் போது இது வந்து சென்ஸ் பண்ணி, இது வந்து சென்சார்பாங்க, ஃபயர் ஃப்ளேம் சென்சார். இது வந்து சென்ஸ் பண்ணி போய் இந்த நெருப்பை போய் உடனடியாக அணைச்சிரும். இது வந்து எதுக்குன்னா நம்ம கீழே இருந்து திடீர்னு மலையில எல்லாம் வந்து தீ பிடிச்சிருச்சுன்னா கீழே இருந்து வரதுக்கெல்லாம் லேட் ஆகும் இல்லைங்களா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ரோபோட் நம்ம ஒரு செக் போஸ்ட்டுக்கு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மக்கள் அதிகமா வந்துட்டு இந்த ஏர் பொல்யூஷன் ஆகாது, விலங்குகளும் அவ்வளோக்கா அழியாது, மண்ணும் பாசுபடாது, மக்களுக்கு எந்த ஒரு உயிரை இழப்பும் வராது. சார் இது பேர் வந்து புள்ளி கிரிப் கிரேன் சார். சார் இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம மலை பிரதேசம் ஊட்டி அந்த மாதிரி இருக்கிற வந்து நிலநடுக்கம் எப்போ வேணா வரலாங்க சார். அதில் கல்லுலாம் வந்து ரோட் பிளாக் பண்ணிடுங்க சார். இது வந்து டிரைவரே இல்லாமல் போய் இது பண்ணிடுங்க சார். அந்த கல்லெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க சார். சார் அதுக்கப்புறம் வந்து பில்டிங்ஸுக்கு யூஸ் ஆகும் சார். ஒரு கட்டடக்கலைகளில் வந்து ஒரு பொருளை வச்சுக்கோங்க சார், நல்லா வெயிட்டான பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு லிஃப்ட் பண்ணலாங்க சார். இதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பிரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க சார், 2 சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க சார், 2 மோட்டார் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சார், பேட்டரி 1 யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து 3D பிரிண்டர். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகி இது எது வேணால் செய்யறதுக்கு வாய்ப்பு, நாங்கள் எது வேணால் செய்யலாம். இதை வச்சு வீடு கூட கட்டியிருக்காங்க. திங்கர் கேடில் போய் நாங்கள் எது வேணால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரக்சர் ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக இருக்கும் 3D மாடலாக. அதை நாங்கள் கிரியேட் பண்ணி நாங்கள் இதுக்கு வைஃபை மூலியமாக அனுப்பிவிட்டு இதில் வந்து அதை பிரிண்ட் பண்ணோன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகி அப்படியே வந்து அதுவாக கிரியேட் ஆயிடும்.